இதே நிகழ்வில் அவரை காப்பாற்ற குழிக்குள் இறங்கிய சிஜு, சுபாஷ் விழுந்த 10 முதல் 15 நிமிடங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் உறைந்து நின்றுவிட்டோம். போதாத குறையாக மழையும் வேறு பெய்ய ஆரம்பித்துவிட்டது. எங்களுக்கு எந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஒருவேளை ஆழம் குறைவாக இருந்து சுபாஷ் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவானோ என்ற பயமும் இருந்தது. அதேபோல மண்டையை உடைக்கும் அளவுக்கான கல்லும் குழிக்குள் விழுகிற அபாயம் இருந்ததால் நாங்கள் அனைவரும் குழியினை சுற்றி ஒரு வளையம் போல அமைத்து படுத்துக் கொண்டோம். மழை நின்ற பின்னர் ஃபயர் ஆபீசர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தனர். முதலில் அவர்கள் வந்தவுடன் கயிற்றை மட்டுமே குழிக்குள் இட்டு தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் சுபாஷ் குழிக்குள் இருந்து கத்திக் கொண்டிருந்தான். எனவே நானே ஃபயர் ஆபீசரிடம் சென்று குழிக்குள் இறங்குவதாக கூறிவிட்டேன். முதலில் தயங்கியவர்கள் நான் என் முடிவில் பிடிவாதமாக இருப்பதைக் கண்டு உள்ளே இறக்கினர். நாங்கள் கொண்டு வந்த டார்ச் லைட்டை மாட்டிக்கொண்டு அவர்களின் கயிற்றின் உதவியோடு உள்ளே இறங்கினேன் என்றார். குட்டன் சத்தம் எனக்கு கேட்டது. நானும் கத்தினேன். ஆனால் அவன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியவில்லை. ஒரு வழியாக அவன் என்னை கண்டடைந்தான். பின்னர் கயிற்றினை கட்டி என்னை தூக்கினான். என் உடம்பில் இருக்கும் கடைசி சக்தியைக் கொண்டு நானும் அவனுக்கு ஒத்துழைப்பு தந்தேன். இருவரும் மேலே சென்று கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் கயிறு மாட்டிக்கொண்டது. இருவரும் முழு பலத்தினைக் கொண்டு அதைத் தாண்டினோம். மேலே வந்து உயிரோடு வெளிச்சத்தினை பார்த்தது இன்றும் எனக்கு மிராக்கிள் போல் இருக்கிறது என்கிறார் சுபாஷ். டாக்குமெண்ட்ரி முடியும் தருவாயில் கொடைக்கானலில் இருக்கும் குணா குகைக்குச் செல்லும் ஆவணப்படக்குழு. அங்க அதுக்கு முன்னாடி விழுந்த 13 பேரோட ஒரு எலும்பை கூட இதுவரையும் எடுக்க முடியல. ஆனா ஒருத்தரை உயிரோட எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு தெய்வம் தாங்க காரணம். அந்த தெய்வம் வேற யாரும் இல்ல, அவரோட ஃப்ரெண்டுங்க தான் என நெகிழ்கிறார்.